அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாரும் ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டில்லே பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, இந்த ரேஷன் கடை விற்பனையாளர் போஸ்டிங்கும் கட்டுனர் போஸ்டிங்கும் இன்று முதல் 100% ரிசல்ட் வெளியிட போவதாகவும், அது மட்டும் இல்லாமல் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் டிஆர்பியோட அஃபிஷியல் வெப்சைட்லேயே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிறதுக்கான லிங்க்கும் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் செலக்ட் ஆகிருக்கிற, அதாவது 38 மாவட்டத்திலையும் செலக்ட் ஆகிருக்கிற அனைவருக்குமே எஸ்எம்எஸ் வழியாகவும் மெயில் வழியாகவும் ஆல்மோஸ்ட் நாங்கள் அனுப்பிட்டோம். எல்லாரும் செக் பண்ணிக்கோங்க. செலக்ட் ஆனவர்களுக்கு மட்டுமே இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ண முடியும் அப்படின்றதுக்கான லிங்க்குமே நமக்கு கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ எந்தெந்த மாவட்டத்துக்கு முதல்ல டிஆர்பி அஃபிஷியல் வெப்சைட்டில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணிக்க முடியும், அதற்கான முழுமையான அப்டேட் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் எவ்வளவு கட் ஆஃப்ல நிறைய பேருக்கு இந்த வேலை விற்பனையாளர் போஸ்டிங்க்கும் கட்டுனர் போஸ்டிங்க்கும் வந்து கிடைச்சிருக்குது. ஸோ அதற்கான முழுமையான அப்டேட் நம்ம பார்க்க போகிறோம். கன்ஃபார்மாக என்ன கட் ஆஃப் இருந்தால் இந்த ரேஷன் வேலை வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத பற்றியும், ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கு இல்லையா? கமெண்ட்ல வந்து நிறைய கேள்விகள் கேட்டிருக்கீங்க. ஸோ இந்த ரேஷன் வேலை ஓகேங்களா, அதில் ஒரு கேள்வி தான் இந்த ரேஷன் வேலைக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டரை வந்து எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறது, இது ஒரு கேள்வி. ஸோ அடுத்ததான் வந்து இந்த ரேஷன் கடை வேலையில் வந்து யார் யாருக்கெல்லாம் வந்து முன்னுரிமை கொடுத்துருக்குறாங்க, ஸோ முன்னுரிமை உள்ளவர்களுக்கும் முன்னுரிமை இல்லாதவர்களுக்கும் என்ன வித்தியாசம், அவர்களுக்கும் இவர்களுக்கும் எவ்வளோ மார்க் கட் ஆஃப் எடுக்கணும், அதற்கான முழு அப்டேட்டுமே நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கு இல்லையா? இந்த ரேஷன் வேலையை வந்து விற்பனையாளர் போஸ்டிங்கும் சரி கட்டுனர் போஸ்டிங்கும் சரி நிறைய பேர் வந்து காசு கொடுத்து நாங்கள் வாங்கிட முடியும். ஸோ அதனால வந்து நீங்கள் எல்லாம் வந்து இதில் ப்ரிப்பேர் பண்ணுறது வேஸ்ட்டு. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தான் படித்தாலும் சரி, எவ்வளோ கட் ஆஃப் எடுத்தாலும் சரி, நாங்கள் காசு கொடுத்து வாங்கிடுவோம். ஸோ அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்களே, ஸோ இதெல்லாம் உண்மையா? அதெல்லாம் வந்து காசு கொடுத்து வாங்க முடியுமா இந்த ரேஷன் வேலைகள்லாம்? ஸோ அப்படியெல்லாம் ஒரு சிஸ்டம் இருக்குதா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ அதற்கான ஒரு தெளிவான விளக்கமும் நான் வந்து கொடுக்க போகிறேன். அது மட்டும் இல்லாம இந்த ரேஷன் கடை விற்பனையாளர் போஸ்டிங்கும் கட்டுனர் போஸ்டிங்கும் இறுதி ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டில் வந்து இந்த தடவை நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கிறதாகவும் நிறைய சிஸ்டமேட்டிக்காகவும் வந்திருக்கிறதாகவும் தகவல் நமக்கு தெரிவிச்சிருக்கிறாங்க. அது என்னென்ன மாதிரியான சிஸ்டமேட்டிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் யார் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கிறாங்க, என்ன மார்க்கில் செலக்ட் ஆகியிருக்காங்க, எவ்வளோ மார்க்கில் ரிஜெக்ட் ஆகியிருக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த எல்லா தகவலுமே டிஆர்பியோட அஃபிஷியல், அதாவது இறுதி ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டில் கண்டிப்பாக நீங்கள் அதில் தெரிஞ்சுக்க முடியுன்றதுக்கான அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை பற்றின அப்டேட்டுமே நம்ம தெளிவு பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான முழுமையான அப்டேட் என்னன்றதை தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது எல்லாமே பார்க்கறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையில இருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்டோட ஜாப்ஸா இருக்கட்டும், அப்டேட்ஸா இருக்கட்டும், நோட்டிபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, நீங்க உடனுக்குடனே நமது சேனல்ல ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் அனைவருக்கும் ஒரு முக்கிய தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, மறக்காமல் எல்லாரும் நீங்கள் லைக் பண்ணிடணும், மறக்காமல் ஷேர் பண்ணிங்கன்னா மட்டும்தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக இந்த ரேஷன் வேலைக்கு விண்ணப்பிச்சுட்டு இந்த ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க அனைவரும் கட்டாயம் இந்த வீடியோ நீங்கள் பார்த்தே ஆகணும். உங்களுக்கான ஒரு அற்புத அப்டேட் மாதிரி வந்திருக்குது. ஸோ தெளிவாக ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரிங்களா? ஓகே, இப்போ இந்த ரேஷன் கடை ரிசல்ட்டை பற்றின ஒரு முக்கிய தகவல், ஒரு ரீசெண்ட் அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்று முதல் வந்த முக்கிய அப்டேட் என்ன அப்படின்னா, டிஆர்பி சைடில் இருந்து இந்த ரேஷன் கடை விற்பனையாளர் போஸ்டிங்க்கும் கட்டுனர் போஸ்டிங்க்கும் எப்போலேருந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரப்போகிறது அப்படின்றதுக்கான தெளிவான விளக்கத்தை அவங்க சைட்லேருந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அவங்க என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரை பொறுத்த வரைக்கும் அப்ளை பண்ணும்போது நம்ம ஒரு அட்ரஸ் கொடுத்துருப்போம் இல்லையா? ஸோ அந்த அட்ரஸ்க்கு வந்து நாங்கள் வீட்டுக்கே உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அனுப்பிடுவோம். அது மட்டும் இல்லாமல்
அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அனுப்புனதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து டிஆர்பியோட அஃபிஷியல், அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் என்னால் நேரில் வர முடியல, எனக்கு நான் லொக்கேஷன் வந்து மாற்றி கொடுத்துட்டேன், நான் வந்து அட்ரஸ் தப்பாக கொடுத்துட்டேன் அப்படின்றவங்களுக்கு இன்னொரு ஆப்ஷனுமே அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அது என்ன ஆப்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆன்லைன்லேயே, அதாவது டிஆர்பியோட அஃபிஷியல் வெப்சைட்லேயே நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் டிலே ஆகும், சரிங்களா? ஸோ இது இந்த வீட்டுக்கே வர லெட்டர் எல்லாம் வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு 1 வீக் ஆகலாம், ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் தான் நீங்கள் டிஆர்பியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஆனால் என்னோட சஜஷன் படி என்னன்னா, எல்லாருமே ஆன்லைன், அதாவது டிஆர்பியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் இந்த 2025 டு 2024க்கான ஒரு முக்கிய அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் எவ்வளோ மார்க்கு, எதுக்கு எவ்வளோ மார்க்குன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் மென்ஷன் பண்ணதே கிடையாதுங்க. ஆனால் இந்த தடவை வந்து நேர்காணல்ல, இன்டர்வியூவில் எவ்வளோ மார்க் நீங்கள் எடுத்திருக்கீங்க, ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய டாக்குமெண்ட்டுக்கு எவ்வளோ மார்க் நாங்கள் கொடுத்துருக்குறோம், ஸோ டோட்டல் மார்க் எவ்வளவோ, உங்களுடைய டோட்டல் கட் ஆஃப், அதாவது பர்சன்டேஜ் எவ்வளோ எடுத்திருக்கீங்க, ஸோ நீங்கள் எத்தனாவது ரேங்க்ல வரீங்க, ஸோ எதுன மாதிரி முழுமையான தகவல்லாம் இந்த தடவை வெளியிட போவதாகவும் தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால் எல்லாருமே ஆன்லைன்லேயே டிஆர்பியோட அஃபிஷியல் வெப்சைட்லேயே நீங்கள் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ அடுத்ததான் இந்த வேலை வாய்ப்பில் யார் யாருக்கெல்லாம் வந்து முன்னுரிமை கொடுக்க போகிறாங்க, கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் முன்னுரிமையாக யாருக்கெல்லாம் வழங்கியிருக்காங்க அப்படின்னா, முதல் முன்னுரிமை அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கொரோனாவில் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் அப்பா அம்மாவை இழந்தவர்களுக்கு முதல் முன்னுரிமையாக வழங்கியிருக்காங்க, சரிங்களா? ஸோ இதை தொடர்ந்து அடுத்தது யாருக்கெல்லாம் முன்னுரிமை கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு குடும்பத்துல வந்து முதல் பட்டதாரியாக இருக்கிறவங்களுக்கு, அதாவது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, முதல் பட்டதாரியாக இருக்கிறவங்களுக்கு வந்து முதல் முன்னுரிமை, ஓகேங்களா? ஸோ சரி, 2வது முன்னுரிமையாக வழங்குறாங்க, சரிங்களா? ஸோ அடுத்ததான் 3வது முன்னுரிமை யாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 10வதுலயும் சரி, 12வதுலயும் சரி, தமிழ் மீடியம் ஸ்கூல்ல வந்து நீங்க படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு 3வது முன்னுரிமையாக வழங்குறாங்க, சரிங்களா? ஸோ இப்போ இனிமே போற ஜென்ரேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்க, கவர்மெண்ட் ஸ்கூல்ல, அதாவது பார்த்தீங்கன்னா அரசு பள்ளியில படிக்கிறவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அரசாங்க வேலைகளுக்கு போறதுக்கு. ஸோ என்னோட சஜஷன் படி எல்லாருமே இனிமே யாராவது நீங்க ஸ்கூல்ல போகணும், படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா கவர்மெண்ட்ஸ், அதாவது அரசு பள்ளியில படிங்க. ஸோ கண்டிப்பா வந்து உங்களுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் கிடைக்கும், சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம மாவட்ட வாரியா, ஓகேங்களா, டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வந்து பிடிஎஃப் மெரிட் லிஸ்ட் வந்து இங்க ஒரு கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த மாதிரி தான் உங்களோட லிஸ்ட்டும் வருமே. ஸோ அதாவது எஸ்எம்எஸ்லயும் மெயில்லையும் செலக்ட் ஆயிருக்காங்க இல்லையா, 38 மாவட்டத்திலையும் இது வரைக்கும் செலக்ட் ஆயிருக்க அனைவருக்குமே வந்து அனுப்பியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே செக் பண்ணிட்டே இருங்க. இது வந்து எல்லாருக்குமே வராதுங்க எஸ்எம்எஸ் மெயில். செலக்ட் ஆனவங்களுக்கு மட்டும்தான் இந்த எஸ்எம்எஸ் மெயிலும் வருமே, சரிங்களா? ஸோ தேங்க்யூ. வாங்க அடுத்த ஒரு வீடியோல அப்டேட்ல சந்திக்கலாம். மறக்காம ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.